என்ன திவ்யா உடனே வர சொல்லி இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு மத்தியான நேரத்துல கால் பண்ணி கூப்பிடுறியம்மா. சோ அஸ்வின், நான் திவ்யா எதுக்கு அழுகுற? இந்த நேரத்தில் இப்படி அழறதை யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்ல அஸ்வின், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எதா இருந்தாலும் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் அன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு போனேன்ல. எந்த பார்ட்டிக்கு? அப்பா உலக மகா நடிப்பா சாமி. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போனேன்னு சொன்னனே, அந்த ஆதித்ய வர்மா கிட்ட இருந்து கூட காப்பாத்தனே. ஓகே 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 அந்த பார்ட்டி அதான் முடிஞ்சு போச்சே. இல்ல அஸ்வின், எதுவுமே முடியல. அந்த பார்ட்டிக்கு ஆதித்ய வர்மா எப்படி வந்தா, நான் எப்படி மாட்டினேன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஏய் இதெல்லாம் கேட்கணுமா? மாதிரி பார்ட்டியில பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்றதுக்குன்னு ஆதித்யா வர்மா மாதிரி ஆட்கள் வரத்தான் செய்வாங்க. இல்ல, அந்த பார்ட்டியே ஆதித்ய வர்மா கொடுத்த பார்ட்டி தான். என்ன சொல்ற திவ்யா? சரி ஓகே, அப்ப அந்த ஆதித்ய வர்மா உனக்கு எப்படி தெரியும்? அந்த பார்ட்டிக்கு நீ ஏன் போன? அதான் அஸ்வின், நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பெஸ்டின்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல நான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐம் சாரி அஸ்வின், இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சு நான் மறைக்கல. திவ்யா ப்ளீஸ் தயவு செஞ்சு நிப்பாட்டு. ஓகே ஃபைன், நீ அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்ட, அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது எல்லாத்துக்குமே ஒரு நியாயமான காரணம் இருந்திருக்கும். பட் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இல்ல அஸ்வின், நான் மத்த யாருக்கிட்டயுமே சொல்லல. அதெல்லாம் எனக்கு கில்ட்டியா இல்ல. ஆனா நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்திருப்பீங்க. இப்ப கூட நான் வான்னு சொன்னதும் என்ன ஏதுன்னு கேட்காம கிளம்பி வந்திருக்கீங்க. அதான் உங்ககிட்ட மறைச்சதா அஸ்வின் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என் டென்ஷன் இப்ப என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பர்சனலான விஷயத்த இப்படி ஒரு டைம்ல வர சொல்லி என்கிட்ட சொல்றேன்னா இதை விட வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா அஸ்வின். என்ன உனக்கு கொடுத்த டைம் செகண்டா குறைஞ்சிட்டே வருது. ஒரு மணி நேரத்துக்கும் வேல்யூ 1 லட்சம் ரூபாய். பணத்தை ரெடி பண்ண முடியாது, யார்கிட்டயாவது சொல்லிடலான்னு மட்டும் யோசிச்சிடாத. அப்படி நீ நினைச்சாலே எனக்கு இங்க அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை என் கையில இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் கையிலயும் இருக்கும். என்னது? எவன் இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து? யாரா மனுஷங்களா அவங்களா? அவரே திட்டுகிறார். தெரியல அஸ்வின், 10 லட்சம் அஸ்வின், என்னால கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அஸ்வின். யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. 10 லட்சத்தை நேரடியா கேட்காம என்னென்ன டிசைன்ல கேக்குது பத்தியா இது? அவர் எப்படி இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. சரி ஓகே விடு, 10 லட்சம் தானே, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கொடுத்துடலாம் விடு விடு. கொடுத்துடலாமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தேங்க்ஸ் அஸ்வின், தேங்க் யூ so much அஸ்வின். ஏய் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் சொல்லாத. குணா சார், ஆடிட்டிங் எப்படி இன்னும் ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும் தானே சொன்னேன்? ஆமா சார், ஆமா. ஓகே திவ்யா, ஆடிட்டிங் இன்னொரு 2 டேஸ்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு போய் அவன் மூஞ்சில எரிஞ்சு அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்துடலாம். அதான் நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஷோ அஸ்வின், அவன் ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள நான் பணத்தை கொடுத்து ஆகணும், இல்லனா ஆடியோ வீடியோ எல்லாம் காத்துல கலந்துரும்னு சொல்றான். ஒரு நாள் தானா? ஒரு நாள் ஆடிட்டிங் முடியறதுக்குலாம் வாய்ப்பே இல்லையே. அதுவும் ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திவ்யா. அஸ்வின் அப்படி சொல்லாதீங்க அஸ்வின். இந்த விஷயத்தை என்னால யார்கிட்ட சொல்லவும் முடியாது அஸ்வின். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க அஸ்வின் போவேன்? அவன் சொன்ன மாதிரி நான் கொடுக்கலனா